ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஒன்று ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருக்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிறவங்க சுடிதார் தைக்கலாமா ப்ளவுஸ் தைக்கலாமா, எது ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்தீங்கன்னா வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம். இது நீங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏறுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நான் சொல்லணும், எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்போ ரிப்ளை பண்ணுறதுனால ரிப்ளை பண்ணிடுவேன். கண்டிப்பாக இந்த உடனே முடியாட்டு மறுநாளாக கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருக்குறோம், ஒரு சுடிதார் ஒன்று எடுத்துருக்குறோம். இதை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேயும் தைப்பாங்க, இதுலேயும் தைச்சி பழகுவாங்க. அதான் ரெண்டையுமே தைச்சி பழகிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கும். அதனால் சரியாகவே பழக மாட்டாங்க. என்னடா போடா அப்படின்னு சொல்லி விட்டுறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்டே கேட்டுருக்குறாங்க, நீங்கள் டெய்லரிங் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு டைம் இல்லாதனால தான் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சது காரணம். இது நிறைய பேருக்கு போய் சேரணுங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டதும் இருக்குது. நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறது நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டலாங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வருமோ அதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுடிதார் எனக்கு ஈஸியாக தைக்க வந்துடுது அப்படின்னா தைக்கலாம். இது ரெண்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் வரும். என்ன லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், எது எப்படிங்கிறது, இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ கேட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா உருவம் பெருசாக இருக்கும். கட்டிங்லாம் நம்ம வெட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல வருது, உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள். இப்போ பெஸ்ட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல லூஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லூஸ் வந்தாலும் டைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன மிஸ்டேக் வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு எல்லாமே மேக்ஸிமம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வரும். சுடிதார் மேக்ஸிமம் வராது. வந்தாலும் பாருங்கள், நாட்டு மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் வச்சுருவாங்க. வராமலும் கட்டிங் பண்ணலாம். அது ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே ஒரு ஐடியா பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எதனாலலாம் எந்தெந்த மிஸ்டேக் வருங்கிறது இதில் நம்ம ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த இடத்துல லூஸு டைட்டு. ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது மெஷர்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சோட டிஃப்ரெண்ட் வராமல், ஆம்கோல் இப்போ நம்ம ஆம்கோல் அளக்குறோம்னு வச்சுங்களேன். இந்த ஆம்கோல் இருக்குன்னா ஆம்கோல் 8னா 8 இருக்கணும். இதில் 8 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது 3/4 ஸ்லீவு ஆஃப் கையாக இருந்தாலும் சரி. ஏன்னா சுடிதாருங்கிறது கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஃபிட்டாக போடுறது ஒரு சிலர் போடுவாங்க. அதில் ஒன்றும் மேக்ஸிமம் பிரச்சனை வராது. ப்ளவுஸில் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸுக்கே அழகு. அது நம்ம தைக்கிற முறையும் சரி, கட் பண்ணுற முறையும் இருக்குது. அது ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். அது சிலர் தப்பு பண்ணிடுறாங்க. நம்ம நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் எப்படி சொல்கிறாங்க ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணுங்கிறதுலாம் நான் போட்டிருக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஷோல்டர் ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. யார் என்ன ரேஞ்சுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுங்க. புதுசாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுடிதாரா ப்ளவுஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுடிதார் தைக்க வருதுன்னா சுடிதாரில் முழு கவனமும் செலுத்தி சுடிதார் ஃபஸ்ட்டு தைச்சி பழகிடுங்க. அந்த சுடிதார் உங்களுக்கு நீங்களே தைச்சி பழகி, அதாவது போட்டு பழகி செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு வேறு ஒரு அளவில் நீங்கள் தைக்கணும். இப்போ சைஸ் பார்த்திங்கன்னா 34லேருந்து அப்படியே ஸ்டார்டிங் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 32லேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும். சின்ன சைஸ் எவ்வளவோ போகும், பெருசும் வரும். மேக்ஸிமம் ஒரு 10 சைஸில் நீங்கள் தைச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் பாருங்கள். அதாவது எல்லாமே கரெக்டாக ஓகே ஆகிடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாடலுங்கிறது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பாருங்கள். இந்த மாதிரி மாடலு சின்ன மாடலில் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் சின்ன மாடல் தான். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அதுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பரவாயில்ல இந்த ரேஞ்சுக்கு போய்ட்டோன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ளவுஸுக்கு வந்துடலாம். ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஸ்டெப்பாக ஆரம்பிக்கணும். அதாவது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கவனத்தை நீங்கள் கொண்டு வந்துடணும். அதை பண்ணிவிட்டு இதை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட அதாவது நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகேனா ஒரு 4 பேர் இப்படியே நீங்கள் ஒரு 10 பேர் தைச்சி கொடுத்துட்டீங்க. ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்டாக நீங்கள் டெய்லர் ஆகிடுவீங்க. இல்லை நான் இதில் மட்டும்தான் எனக்கு தைக்க வருது அப்படின்னா இதில் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் ப்ளவுஸ் நல்லா தைச்சி பழகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் விட்டுறக்கூடாது. இதையும் நீங்கள் தைக்கணும். இதையும் பழகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ரெண்டு ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு நான் ஃபஸ்ட்டு தைக்கிறேன், எனக்கு ப்ளவுஸ் தைக்க நல்லா வருது, ஆனால் கட்டிங் தான் வெட்ட வர மாட்டேங்குதுன்னா நம்ம சேனலில் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு கட்டிங் எப்படி வெட்டுறதுலாம் போட்டிருப்பேன். நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்கன்னா, கட்டிங் தான் மெயினாக தப்பு பண்ணுறது. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 12னா 13 வச்சு வெட்டிடுவாங்க. நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பயந்து கட் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் நானே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்குறேன், லேடிஸ் டெய்லர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பெருசாகிடுச்சா என்ன அதாவது சின்னதாகிடுச்சா என்ன பண்ணுறதுனால சேர்த்து வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வெட்டவே தேவையில்லை. எல்லாமே பயம் இல்லாமல் தைரியமாக வெட்டலாம். இந்த ஷோல்டரில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, பெருசாக போயிடும். அப்புறம் ஆம் ஹோல்டர் பார்த்தீங்களா, இப்போ இது 8னா 8 வரணும். 8 + 1.5 இன்ச்சு அவ்வளோதான் வைக்கணும். இதில் ஒரு 1/4 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சுருவாங்க. வச்சுட்டாங்க அப்படின்னா அதுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பெருசு வந்து இப்படி இறங்கிடும். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்குது பாருங்கள், ஷோல்டரே இறங்காது. இப்படி பாருங்க, எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். இப்படி பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள் 8.5 இன்ச்சு வரும். இது எவ்வளோ ப்ராட் வேறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராடுக்கு இது இப்படி இறங்கவே இறங்காது. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து எல்லாமே கட்டிங்கில் வந்து நீங்கள் முழு கவனமும் செலுத்துனீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கான்செப்ட், அதாவது ப்ளவுஸில் மட்டுமே உங்களோட கவனத்தை வந்து செலுத்துனீங்கன்னா பக்காவாக நீங்கள் இதுவும் அதே மாதிரி 10 பேர்த்துக்கு 10 சைஸில் தச்சு கொடுத்து ஃபிட்டிங் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் மாடல்லாம் நெக்ஸ்ட்டு போங்க, நார்மலாக ப்ளவுஸ் தைச்சி பழகுங்க. நார்மலான ப்ளவுஸு, அதாவது 2x2, அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங். ஏன்னா 2x2 லைனிங்கும் நீங்கள் ரெண்டுமே தைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2x2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிலருக்கு செட் ஆகும். அதே அளவில் நீங்கள் இப்போ வந்து லைனிங்காக வச்சு தைச்சிங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டைட்டு கொடுக்கும். என்னம்மா டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குமாங்க. அதனால் வந்து ஒரே ஆளுக்கு தைச்சிங்கன்னா லைனிங்கில் ஒன்று தைங்க, நார்மல் ஒன்று தைங்க. தைச்சி பழகி 10 பேர்த்துக்கு மேக்ஸிமம் தைச்சிட்டிங்க, 10 விதமான சைஸில் தைச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 சைஸோடு தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆள் வேறு வேறையாக இருந்தாலும் ஓகே தான், சைஸோட பிரச்சனை இல்லை. ஆள் வேறு வேறையாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் கவனம் செலுத்தி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே வராது. நெக்ஸ்ட்டு இந்த கப் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ எவ்வளோ வருதோ அவ்வளோதான் வைக்கணும். ஒரு சிலர் இது எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியாமலே வச்சு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அதனாலேயும் வந்து ஷேப் அவுட்டுங்கிறது அதாவது அவங்களுக்கு வந்துடும். அதனால் சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு பிரச்சனைலாம் வரும். நெக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த நெக்குங்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ வைக்கணுங்கிறது கணக்கு இருக்குது. அதுலேயும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் இந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனைலாம் வந்துடும். அதனால் பயந்துக்கிட்டே எனக்கு ஃபிட்டிங்கே வரமாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. இந்த நெக்கு இது பாருங்க எவ்வளோ லோவாக இருக்குது. இந்த நெக்குக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு தான் நம்ம வைக்கணும். பாருங்கள் 19 இருக்குது. இதே வந்து நெக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் ஜஸ்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து லூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா போட்டாங்கன்னா இப்படி விரிவடையும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு சுடிதாருக்கு போகணும். இல்லை நான் சுடிதார்லேருந்து இதுக்கு வரேன்னா நீங்கள் சுடிதாரில் வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே கொண்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ஸ்டெப்பாக தான் இதிலும் போகணும். இந்த ரெண்டில் எது ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஈஸியாக நினச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சி பழக போகிறீங்கன்னா ப்ளவுஸில் வந்து உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இதில் என்ன காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சுடிதாரோட ப்ளவுஸை சீக்கிரமாக தைச்சிடலாம். இந்த விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸ், அதாவது சுடிதாரோட ப்ளவுஸு சீக்கிரம் தைச்சிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கும் அதே மாதிரி தான். இதை விட இது ஈஸியாகவும் இருக்கும். இடமும் நமக்கு வந்து குறுக்கிய, அதாவது சின்ன இடமா இருந்தாவே நமக்கு போதும். நம்ம மிஷின் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மிஷின்லேயே போட்டு நம்ம கட்டிங்கோட பண்ணிடலாம். அதாவது ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். சுடிதாரை வந்து லாங்கான டேபிள் வேணும் நமக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அதாவது கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தைக்கும் போது அந்த துணி பெருசாக இருக்கும். அதை வந்து தூக்கி போட்டு தைக்கிறதுக்கெலாம் நமக்கு வந்து டைமிங் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுங்கிறது ஈஸி. அதனால் எந்த விதமான இதுவும் வராது, அதாவது ப்ராப்ளமும் வராமல் நம்ம தைக்க முடியும். அதில் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா ப்ராப்பரான கட்டிங், ப்ராப்பரான நுணுக்கங்கள், அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே பக்காவாக நீங்கள் மார்க் பண்ணி தைச்சி பழகிட்டிங்கனாவே ரொம்ப ஈஸியாக பழகிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு போடுவாங்க, 5 நிமிஷத்தில் தைப்பேன் 10 நிமிஷத்தில் தைப்பேன் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு, அதாவது 2x2 ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் கட்டிங் பண்ணுறதுக்கு, 1/2 அன் ஹவர் தைக்கிறதுக்கு, 3/4 மணி நேரம் ஒரு ப்ளவுஸு. இதே வந்து லைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் கட்டிங்கு. நான் வந்து அதிகபட்சம் தான் சொல்கிறேன், அவங்க ஸ்பீடை பொறுத்துருக்குது. நான் மேக்ஸிமம் தான் சொல்கிறேன், நான் என்னோட இது சொல்லலை, நான் வேறு மாதிரி கட் பண்ணுவேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டில், அதாவது தைக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். லைனிங் ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர், தைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம், மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் 1 ஹவர், 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 1 ஹவரில் கூட தைக்கலாம். அப்போ நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஏரியாக்களில் ரேட்டு முன்ன இருக்கும். நீங்கள் எதில் கவனம் செலுத்த போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்கிறது நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுவாக சுடிதாராக ப்ளவுஸான்னு பார்த்தா ப்ளவுஸ் மட்டும்தான் ஈஸியாக பழக முடியும். கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்து தான் நீங்கள் சுடிதார் போகலாம்.
நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கிடந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கால் வச்சிங்கன்னா நீங்கள் முழுமையான டெய்லர் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ப்ளவுஸ் இருக்குதுன்னா நீங்கள் புதுசாக தைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கட் ப்ளவுஸுக்கு போகாதீங்க எடுத்தோடனே. அதாவது பிரின்சஸ் கட்டு இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸு, எனக்கு ப்ளவுஸே எனக்கு கட்டிங் பண்ணவே தெரியாது, தைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கு போயிடுங்க. பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு போயிட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஃபிட்டிங் கொண்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ப்ளவுஸுக்கு போயிடுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்தோடனே கட் ப்ளவுஸ் போகாதீங்க. பிரின்சஸ் கட் பண்ணி அதில் ஒன்று போட்டு பாருங்கள். உங்களுக்கே வந்து அதாவது உங்களுக்கோ யாருக்கோ நான் சொல்ல வரேன், போட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கட் ப்ளவுஸ் போயிடலாம். எல்லாமே நுணுக்கமாக நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுற பொறுத்தா இருக்குது. நம்ம சேனலில் நிறையா விஷயங்கள் கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது ப்ராப்பராக போட்டிருக்கேன். ஷோல்டர் இல்லாத ப்ளவுஸோடு போட்டிருக்கிறேன். இந்த ஷோல்டர் இருக்கனால தான் இறங்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால ஷோல்டரே இல்லாமல் நம்ம சேனலில் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் அதிலே தெரிஞ்சுங்க எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்கிறது. அது நான் போட்டு அந்த இமேஜோடு உங்களுக்கு போட்டிருப்பேன். பக்காவாக இருக்கும், எந்த விதமான மிஸ்டேக்கும் வராமல் பக்காவாக இருக்கும். 1/4 இன்ச்சு ஷோல்டர் போட்டிருப்பேன், 1/2 இன்ச்சு ஷோல்டர் போட்டிருப்பேன், 3/4 இன்ச்சு ஷோல்டர் போட்டிருப்பேன். அதெல்லாம் ஷோல்டர்லாம் சின்னதாக போட்டு ஃபிட்டிங் கொடுத்துருப்பேன். ஷோல்டர் இறங்குறது வாய்ப்பே கிடையாது. என்னென்னா அந்த தவறுகள், நீங்கள் செய்கிற கட்டிங் தவறுகள்னால தான் அந்த மாதிரி மிஸ்டேக் வரும். கவனத்தை பூரா நீங்கள் வந்து ப்ளவுஸில் வைங்க. கண்டிப்பாக வந்து 100% வந்து நீங்கள் வந்து முழுமையான நல்ல ஒரு டெய்லர் ஆக பண்ண முடியும். சுடிதாரும் தைக்கிறதாலும் நீங்கள் இதில் பழகிட்டு அதுக்கப்புறம் போங்க. இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னா ப்ளவுஸு மட்டும்தான் பெஸ்ட்டு. அதாவது ப்ளவுஸ் வந்து தைச்சி பழங்க. ரெண்டாவதாக நீங்கள் சுடிதார் தைங்க. இல்லை சுடிதார் எனக்கு வருதுன்னா நீங்கள் அதில் முழுசாக கவனம் செலுத்திட்டு அதில் முடிச்சுட்டு விட நீங்கள் இதுக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரியே தைக்கணுன்னா நீங்கள் அளவு சுடிதார் இருக்குது அப்படின்னா அந்த அளவு சுடிதார் வச்சு நீங்கள் எப்படி கட் பண்ணணுங்கிறது ப்ராப்பராக எல்லாமே நான் வந்து வீடியோக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் 21 தான் இருக்கணும். அதை நீங்கள் எல்லாமே கரெக்டாக 1.5 இன்ச்சு மட்டும் துணி விடணும். துணி அதிகமாக விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையில் ஒரு ஷேப் அவுட்லாம் வராது. ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப் அவுட்டுங்கிறது 1.5 இன்ச்சு வரணும். நீங்கள் அதிகமாக துணி வச்சிங்கன்னா ஷேப் வந்து உள்ளே துணி இருந்ததுன்னா உள்ளே இதாகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் சரி ப்ளவுஸ்க்கும் சரி 1.5 இன்ச்சு மட்டும் துணி விடுங்க. அதுவும் நிறைய பேர் துணி அதிகமாக விட்டுட்டிங்கனாலும் அதுவும் வந்து ப்ளவுஸ் வந்து செட் ஆகாமல் போகும். கீழே மட்டும் வேணால் இந்த இடத்துல வேணாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மேலெல்லாம் 1.5 இன்ச்சு விடுங்க, அது போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும், எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நமக்கு சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். டைமிங்னாலும் நிறைய வீடியோக்கள் போட முடியல. இனிமேல் நான் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் வந்து நிறைய போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.